திருப்பூர் அருகே மாட்டுக் கொட்டகை அமைப்பதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஊழல் செய்ததாக கூறி விவசாயிகள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மாட்டுக் கொட்டகை அமைப்பதற்காக அரசு தரும் நிதியில் முறைகேடு நடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை தட்டுகளுடன் பொங்கலூர் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகம் நோக்கி விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர். மாட்டுக் கொட்டையை விவசாயிகளுக்கு செய்து கொடுத்ததுல கையாடல் பண்ணி முறைகேடு பண்ணியிருக்காங்க, ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க இது வேண்டாம்னு சொல்லல, நாங்க பாராட்டு தான் கொடுக்குறோம். சீராட்டி தாளத்தை பாராட்டு விழாவை நாங்க இங்க செய்யறோம். எங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. முறைகேடு புகாரில் சிக்கிய வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு மாலை அணிவித்து பாராட்டு தெரிவிக்க உள்ளதாக விவசாயிகள் கூறினர். அப்போது அலுவலகத்திற்குள் செல்ல காவல்துறை அனுமதி மறுத்ததால் முழக்கம் எழுப்பியபடி விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனிடையே கீழ்பவானி வாய்க்காலில் இருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஈரோடு மாவட்ட பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பொதுப்பணித்துறை கூறியபடி தண்ணீர் திறக்கப்படாததால் பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அறிவிக்கப்பட்ட தண்ணீர் எங்கு சென்றது என்று இதற்கு யாராலும் பதில் சொல்லுவதற்கு அதிகாரிகள் தயாராக இல்லை. குடிநீர் என்ற காரணத்தை காட்டி தண்ணீர் திறந்துவிட மறுக்கிறார்கள். காய்கின்ற பயிரை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் உடனடியாக நாளையே தண்ணீரை திறந்துவிட்டு குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு 10 நாட்கள் கொடுத்தா கூட போதும். அந்த அறுவடை செய்கின்ற காய்ந்து கொண்டிருக்கின்ற பயிரில் ஒரு தண்ணீர் நாங்கள் ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 60% எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே இந்த போராட்டம் வலுக்கட்டாயமாக எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து விவசாயிகளுடன் பொதுப்பணித்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தண்ணீர் திறப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர்.